Welcome to DCM class, Grade 7, Ganitha Prakash Part 2, 5th chapter Connecting the Dotsல 5.4 தான் லேர்ன் பண்ண போகிறோம். 5.4 Data Detective. கரெக்டான வெல் ஃபார்ம்டு சென்டென்சஸை வந்து ஒன்றுக்கு ஒன்று சேர்த்து நம்ம ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரியை வந்து சொல்ல முடியும். அதே மாதிரி தான் வெல் ஆர்கனைஸ்ட் அண்ட் வெல் ப்ரெசன்டட் டேட்டாவை வச்சு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் வந்து சொல்ல முடியும். அதோட நியூ மிஸ்ட்ரிஸை வந்து சால்வ் பண்ணவும் முடியும் அந்த டேட்டா வச்சு. டெல்லிங் டால் டேல்ஸ். நம்ம ஆல்ரெடி கிரேட் 5 கிளாஸ் ரூம்ஸில் இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ஹைட்ஸோட டேட்டா வந்து பார்த்துருந்தோம். அங்கே கேர்ள்ஸோட ஆவரேஜ் ஹைட் வந்து பாய்ஸை விட அதிகமாக இருந்தது. அதே மாதிரி இன்னொரு கிளாஸில் வைஸ் வர்சாவாக மாற்றி இருந்தது. பாய்ஸ்க்கு வந்து ஹைட் வந்து அதிகமாக இருந்தது. ஃபாலோயிங் ஆர் த டாட் பிளாட்ஸ் ஆஃப் ஹைட்ஸ் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆஃப் கிரேட் 6, 7 and 8 ஆஃப் 2 different schools. What do you notice? Share your observations. கீழே வந்து டாட் பிளாட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது பாய்ஸோட ஹைட்டை வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்குறாங்க, கேர்ள்ஸோட ஹைட்டை வந்து ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்குறாங்க. 2 டிஃப்ரெண்ட் ஸ்கூலோட கிரேட் 6, 7, 8 இந்த ஆர்டரில் வந்து ஹைட் கொடுத்துருக்குறாங்க. இதை என்ன நோட்டீஸ் பண்ணுறீங்க? உங்களோட அப்சர்வேஷன்ஸை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் ஏ, ஸ்கூல் பி 2 டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது. இது ஸ்கூல் ஏல வந்து 6th கிரேடு, இது வந்து ஸ்கூல் பியில் வந்து 6th கிரேடு. இங்கே ப்ளூ கலர் வந்து பாய்ஸ், ஆரஞ்சு கலர் வந்து கேர்ள்ஸ். அதே மாதிரி இங்கேயும் ப்ளூ கலர் பாய்ஸ் அண்ட் ஆரஞ்சு கலர் வந்து கேர்ள்ஸ். டாட் பிளாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த 2 வந்து என்னது? இந்த 2 வந்து 7th கிரேடில் உள்ளது ஸ்கூல் ஏக்கு. இது ரெண்டும் 7th கிரேட் ஸ்கூல் பி. இது ரெண்டும் 8th கிரேட் ஃபார் ஸ்கூல் ஏ. இது ரெண்டும் 8th கிரேட் ஃபார் ஸ்கூல் பி. 6th கிரேட் ஸ்கூல் ஏல பாய்ஸோட மீன் ஹைட் வந்து கேர்ள்ஸோட மீன் ஹைட்டை விட குறைய இருக்குது. ஸ்கூல் பிலையும் பாய்ஸோட ஆவரேஜ் ஹைட் வந்து கேர்ள்ஸோட ஆவரேஜ் ஹைட்டை விட லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸ்கூல் ஏல 7th கிரேடில் பாய்ஸோட மீன் ஹைட் வந்து கேர்ள்ஸோட மீன் ஹைட்க்கு வந்து மோரலஸ் ஈக்குவலாக இருக்குது, ஆனால் குறைய இருக்குது. ஸ்கூல் பியில் பாய்ஸோட மீன் ஹைட் வந்து கேர்ள்ஸோட மீன் ஹைட்டை விட அதிகமாக இருக்குது. இங்கே வந்து குறைய இருக்குது, இங்கே வந்து அதிகமாக இருக்குது பாய்ஸ் ஹைட். 8th கிரேடில் ஸ்கூல் ஏல பாய்ஸோட மீன் ஹைட் வந்து கேர்ள்ஸோட மீன் ஹைட்டை விட கிரேட்டராக இருக்குது. அதுவே ஸ்கூல் பியில் வந்து பாய்ஸோட மீன் ஹைட் வந்து கேர்ள்ஸோட மீன் ஹைட்டை விட லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இந்த டேட்டாவில் இந்த டாட் பிளாட்ஸ்லேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது. Looking at this data, you might wonder, why is there a considerable difference in heights in the same grades across these two schools? இப்போ 2 ஸ்கூல்லையும் கம்பேர் பண்ணுறோம். சேம் கிரேட்லேயே வந்து ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு ஸ்கூலில் பாய்ஸ் வந்து ஹைட்டாக இருக்கிறாங்க, இன்னொரு ஸ்கூல் வந்து கேர்ள்ஸ் வந்து ஹைட்டாக இருக்கிறாங்க சேம் கிரேட்லேயே. வேர் ஆர் தீஸ் ஸ்கூல்ஸ் லொக்கேட்டட்? லொக்கேஷன் வைஸ் வந்து ஹைட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். இப்போ இந்தியாவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பீப்புளோட ஹைட் ஒரு ஏரியாவில் அதிகமாக இருக்கும், ஒரு ஏரியாவில் குறைய இருக்கும். அந்த மாதிரி திங்க் பண்ணலாம். ஹவு டால் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிரேட் 6 to 8 இன் மை ஸ்கூல்? என்னுடைய ஸ்கூலில் வந்து 6 to 8 கிரேடில் வந்து எவ்வளோ ஹைட் இருப்பாங்க அப்படின்னு தோணும். வாட் இஸ் த ஆவரேஜ் ஹைட் ஆஃப் ஆல் கிரேட் 6 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்? கிரேட் 6 பாய்ஸ் கேர்ள்ஸோட ஆவரேஜ் ஹைட் என்ன? வி see that men are taller than women in general. பொதுவாகவே நமக்கு வந்து உமனை விட மென் தான் வந்து டாலராக இருப்பாங்க ஜென்ரலாக. பட் வாட் அபவுட் த ஹைட்ஸ் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்? ஆனால் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸில் வந்துட்டு சில சமயம் கேர்ள்ஸ் ஹைட்டாக இருக்கிறாங்க ஸ்கூலில். ஆர் பாய்ஸ் taller than girls? Well, just by looking at the data of 1 or 2 schools, we cannot generalize for all children in our country or around the world. இந்த 1 or 2 டேட்டா வச்சு நம்ம வந்து சொல்ல முடியாது, நம்ம கண்ட்ரிலேயோ இல்லை வேர்ல்டுலேயோ இப்படி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. Let us look at some data of the heights of boys and girls of different ages in India over time. ஒரு சர்வேயை பேஸ் பண்ணி ஒரு டேட்டா கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவில் டிஃப்ரெண்ட் ஏஜஸில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ஆவரேஜ் ஹைட் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஏஜ்லேயும். The following table shows the average height of boys and girls across ages 5 to 19 in the years 1989, 1999, 2009 and 2019. In each year, the first column shows boys' heights and the second column shows girls' heights. இந்த டேபிளில் என்ன இருக்குது அப்படின்னா ஆவரேஜ் ஹைட்டு பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸுக்கும் சென்டிமீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஏஜ் 5 to 19 வரைக்கும் இந்த 4 இயர்ஸ்க்கும் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு இயர்லேயும் ஃபஸ்ட்டு காலம் வந்து பாய்ஸ் ஹைட் கொடுத்துருக்காங்க, செகண்ட் காலம் வந்து கேர்ள்ஸ் ஹைட். அதே மாதிரி இது பாய்ஸ், இது கேர்ள்ஸ், எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு காலம் வந்து பாய்ஸு, ரெண்டாவது காலம் வந்து கேர்ள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. Spend sufficient time observing the data presented in this table
ஷேர் யுவர் ஃபைண்டிங்ஸ் வித் த கிளாஸ். இப்போ வந்து நல்லா டைம் கொடுத்து இந்த டேபிளை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிடணும். These are some prompts for you to probe changes in heights of boys or girls of a certain age from 1989 to 2019. இப்போ எந்த ஏஜாவது ஒரு ஏஜ் எடுத்துக்கலாம். அதில் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கு உண்டான ஹைட்டு என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து அப்சர்வ் பண்ணணும். இப்போது எனி ஏஜ் எடுத்துக்கலாம். இப்போ 11ங்கிற இயர்ஸ் எடுத்துக்கலாம். 5 to 19 எனி ஏஜ்னாலும் எடுத்துக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ஹைட்டு வந்து இந்த 4 இயர்ஸ்க்கும் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து 132.2 சென்டிமீட்டர் பாய்ஸ்க்கு இருக்குது. இது வந்து 1989. 1999 வந்து அது இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்து 2009 இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. 2019 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பாய்ஸோட ஹைட். கேர்ள்ஸோட ஹைட்டை அப்சர்வ் பண்ணாலும் இதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இயர் பை இயர் இந்த கொடுத்துருக்கிற இயர்ஸில் வந்து அடுத்தடுத்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அடுத்து த ஹைட்ஸ் ஆஃப் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அட் டிஃப்ரெண்ட் ஏஜஸ் இன் பர்டிகுலர் இயர். ஒரு பர்டிகுலர் இயர் எடுத்துக்கணும். கொடுத்துருக்க 4 இயர்ஸில் எந்த இயர்னாலும் எடுத்துக்கலாம், ஒரு பர்டிகுலர் இயர் எடுத்துக்கலாம். 1999 எடுத்துக்கலாம். 102.4லேருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் இயரில் பாய்ஸோட ஹைட் பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அதுமாரி கேர்ள்ஸோட ஹைட்டை பார்த்தாலும் 101.7 ஆரம்பித்து 107.5 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சேஞ்சஸ் இன் ஹைட் பிட்வீன் சக்ஸசிவ் ஏஜஸ் இன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் 2019. இப்போ 2019 எடுத்துக்கலாம். இதில் சக்ஸசிவ் இயர்ஸில் பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது ஆவரேஜ் ஹைட்லன்னு கேட்டிருக்காங்க. இதை நோட்டீஸ் பண்ணோன்னா 107.1லேருந்து இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏஜ் அதிகமாக பாய்ஸோட ஆவரேஜ் ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அதிகமான ஏஜ் வரும்போது அந்த டிஃப்ரென்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் கூட அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் வந்து குறைவாக இருக்குது. இப்போ கேர்ள்ஸுக்கும் ஹைட் வந்து 5 இயர்ஸ்லேருந்து 6 இயர்ஸ்க்கு அதிகமாகுது, அடுத்து 6லேருந்து 7க்கு, இந்த மாதிரி எல்லா இயர்ஸுக்குமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் ஒரு பர்டிகுலர் ஏஜ் வந்ததுக்கப்புறம் இந்த டிஃப்ரென்ஸ் குறைஞ்சிட்டே தான் இருக்குது. சம்டைம்ஸ் இது வந்து அதே ஹைட் தான் இருக்கிறாங்க ஒரு இயருக்கு அப்புறமா. இதுதான் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய அப்சர்வேஷன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் பி ஜஸ்டிஃபைடு யூஸிங் த டேட்டா. ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து டேட்டா யூஸ் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணணும், கரெக்டாக இல்லையா அப்படின்றது. ஃபஸ்ட் கொஷின், the average heights of both boys and girls at every age increased from 1989 to 2019. இப்போ நம்ம செக் பண்ணலாம். 1989லேருந்து 2019 வரைக்கும் எல்லா ஏஜ்லேயுமே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ஹைட்டை கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட் ஒன்று எடுத்துக்கலாம். 1989 பாய்ஸோட மீன் ஹைட் வந்து 101.3 இருக்குது. ஸோ அது வந்து 1999 வந்து 102.4 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுலேருந்து அதுக்கு அடுத்து 105.1 இன்க்ரீஸ் ஆகுது 2009. அதுக்கு அடுத்து 107.1 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதேமாரி கேர்ள்ஸ் ஹைட் எடுத்துக்கலாம். 1989 வந்து 100 இருக்குது. 1999 வந்து 101.7 மாறுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் 101.7லேருந்து 104 வந்து இன்க்ரீஸ் ஆகுது 2009. 104 வந்து 107 வந்து இன்க்ரீஸ் ஆகுது 2019. ஸோ அப்போ கேர்ள்ஸோட ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது ஒவ்வொரு இயருக்கும். எந்த ஏஜ் எடுத்தாலும் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. கேர்ள்ஸ் கம்பேர் பண்ணாலும் இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ரெண்டாமல் இந்த ஏஜ் எடுத்துக்கலாம், இது இன்க்ரீஸ் ஆகுது, இது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ தான், அப்போ கரெக்ட். செகண்ட் கொஷின், த ஆவரேஜ் ஹைட் ஆஃப் 13-year-old கேர்ள்ஸ் இன் 1989 இஸ் மோர் தேன் த ஆவரேஜ் ஹைட் ஆஃப் 14-year-old கேர்ள்ஸ் இன் 2009. இப்போ 1989 எடுத்துக்கலாம். 13 இயர்ஸில் கேர்ள்ஸோட மீன் ஹைட் எடுத்துக்கணும், இந்த இதை சூஸ் பண்ணிக்கணும். இயர் 2009 எடுத்துக்கணும். 2009ல் 14-year-old கேர்ள்ஸ் எடுக்கணும். 14-year-old கேர்ள்ஸ்னால் 148. 1989ல் 13-year-old கேர்ளோட ஹைட்டு வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க 2009ல் 14-year-old கேர்ளை விட. 1989 13-year-old கேர்ள்ஸ் மீன் ஹைட் 143.2 சென்டிமீட்டர். 2009ல் வந்து 14-year-old கேர்ள்ஸோட மீன் ஹைட் வந்து 148 சென்டிமீட்டர். இந்த ஹைட் லெஸ்ஸாக தான் இருக்குது, ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, மோர் தேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நாட் ஜஸ்டிஃபைபிள். Next, third one, the average height of 15-year-old boys in 2019 is more than the average height of 16-year-old boys in 1989. இப்போ 15-year-old boys 2019ல் எடுக்கணும். 2019 எடுத்துக்கலாம்.
15 இயர்ஸ் பாய்ஸ்னால் இங்கே 159. இப்போ 16 இயர் ஓல்டு பாய்ஸ் வந்து 1989 எடுக்கணும். 1989 எடுத்துக்கலாம். 16 இயர் ஓல்டு பாய்ஸ் இங்கே வந்து 158.9. இப்போ 2019 இயரில் 15 இயர்ஸ் ஓல்டு பாய்ஸோட ஆவரேஜ் ஹைட் வந்து 159. இப்போ 1989 16 இயர்ஸ் ஓல்டு பாய்ஸோட ஆவரேஜ் ஹைட் வந்து 158.9. ஸோ அது வந்து கிரேட்டராக தான் இருக்குது. அப்போது ஸோ ஆவரேஜ் ஹைட் ஆஃப் 15 year old boys in 2019 is more than the average height of the 16 year old boys in 1989. ஸோ இது வந்து ட்ரூ தான், ஜஸ்டிஃபையபிள். ஸோ ட்ரூ. Fourth one, all girls aged 13 are taller than all girls aged 11. இப்போது ஏஜ் 13 வந்து கேர்ள்ஸோட ஹைட்டை எடுத்துக்கலாம், ஆவரேஜ் ஹைட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த 4 ஹைட்ஸ் இருக்குது. அதுவே ஏஜ் 11 வந்து கேர்ள்ஸோட ஹைட்ஸ் எடுத்துக்கலாம். 11 இயர்ஸில் இருக்கிற கேர்ள்ஸோட ஆவரேஜ் ஹைட்டை விட 13 இயர்ஸில் இருக்கிற கேர்ள்ஸோட ஆவரேஜ் ஹைட்டு வந்து அதிகம்னு சொல்லியிருக்கிறாங்க, டாலராக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க 13 இயர்ஸ் கேர்ள்ஸ். இது வந்து ட்ரூ தான். எதனால் அப்படின்னா, இப்போ 11 இயர்ஸில் இருக்கிற ஹையஸ்ட் ஆவரேஜ் ஹைட்டை விட 13 இயர்ஸில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் ஆவரேஜ் ஹைட் வந்து கிரேட்டராக இருக்கிறதுனால 13 இயர்ஸில் இருக்கிற எல்லா கேர்ள்ஸுமே டாலராக தான் இருப்பாங்க. ஜஸ்டிஃபையபிள். ஸோ ட்ரூ. Fifth one, throughout the age period 5 to 19, the average boy's height is more than the average girl's height. இப்போது ஏஜ் 5 to 19 எடுத்துக்கலாம். ஆவரேஜ் பாய்ஸ் ஹைட் வந்து கேர்ள்ஸோட ஆவரேஜ் ஹைட்டை விட அதிகமாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. 5 to 19 ஏஜ் வரைக்கும் எடுத்துக்கலாம். த்ரூஅவுட் த ஏஜ் வந்து பாய்ஸோட ஆவரேஜ் மீன் ஹைட் வந்து கேர்ள்ஸோட ஆவரேஜ் மீன் ஹைட்டை விட கிரேட்டராக தான் இருக்குது. ஸோ இந்த கொடுத்துருக்குற எல்லா இயர்ஸ்லையுமே ஆவரேஜ் மீன் ஹைட் ஆஃப் பாய்ஸ் இஸ் மோர் தேன் average girls height. This is justifiable, true. Next, sixth one, boys keep growing even beyond age 19. ஸோ ஏஜ் 19க்கு அப்புறம் பாய்ஸ் வந்து க்ரோ ஆகிட்டே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால், நம்ம டேட்டாவிலேருந்து இது வந்து சொல்ல முடியாது. இது பியாண்ட் த டேட்டாங்கிறதுனால நாட் ஜஸ்டிஃபையபிள் தான் நம்ம சொல்ல முடியும். இன் ஜென்ரல் பாய்ஸ் வந்து க்ரோவாக தான் செய்வாங்க. டேட்டாவிலேருந்து நம்ம எழுதுறதுனால இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. இன் 2019, between which two successive ages from 5 to 19 did boys grow the most? Between which two successive ages from 5 to 19 did girls grow most? 2019 எடுத்துக்கணும். 2019 எடுத்துகிட்டு இப்போது இதில் இருந்து டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணி பார்க்கணும். 113 - 7 வந்து 6. 123 - 118 வந்து நியர்லி 5 தான் கிடைக்கும். ஸோ இதை விட்டுடலாம். இதுவும் 6ஓட லெஸ்ஸாக தான் வரும். இதுவும் 132 - 128, ஸோ 6ஓட லெஸ்ஸாக தான் வருது. இது 142.2 - 137, 5.2 தான் வருது. இது லெஸ் தேன் 6 தான் வருது. இப்போ இந்த ரெண்டு செக் பண்ணி பார்க்கலாம். 148.4, 142.2 மைனஸ் பண்ணி பார்த்தோன்னா 4 - 2 2, 8 - 2 6, 0. இப்போ 6.2 வருது. 6.2 விட அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். இதுவும் லெஸ்ஸாக தான் இருக்குது. மற்ற எல்லாமே டிஃப்ரென்ஸ் வந்து 6.2ஓட லெஸ்ஸாக தான் வருது. இன் 2019, பாய்ஸ் க்ரோ த மோஸ்ட் பிட்வீன் 12 and 13 இயர்ஸ். இப்போ 2019லேயே கேர்ள்ஸ்க்கு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 112.9 - 107.2 வந்து 5.7. இப்போ இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். 5.1 குறைய தான் வருது. இப்போ இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். 4.7 இது கிடையாது. 27 - 22, 5. இது லெஸ்ஸாக தான் இருக்குது. 32 - 27, 5.2 வரும். இதுவும் லெஸ் தான். 5.7ஓட இதெல்லாம் லெஸ்ஸாக தான் இருக்குது. 138.6 - 132.8, 5.8. இது 5.8 வந்திருக்கு டிஃப்ரென்ஸ். இது ஃபஸ்ட்டு வந்து 5.7 வந்திருக்கு. இப்போ 5.8ஐ விட கிரேட்டர் வேல்யூ இருக்கான்னு பார்க்கணும். இந்த மாதிரி செக் பண்ணால் எல்லா வேல்யூமே லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ 5.8 தான் மேக்ஸிமம். Therefore, in 2019, girls grow the most between 10 and 11 years. Suppose the average height of a newborn is 50 cm. Estimate the average height of young children of ages 1 to 4. இப்போ ஏஜ் வந்து 5 onwards கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் ஹைட் ஆஃப் நியூ பார்ன் வந்து 50 cm கொடுத்துருக்காங்க. 1 to 4க்கு வந்து ஹைட் வந்து எஸ்டிமேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே வந்து 1 2 3 4 வச்சுக்கலாம். பை பர்த் வந்து 50 சென்டிமீட்டர் இருக்குது சைல்டு. மினிமம் ஹைட்டே எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து 100 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ 50 to 100க்குள்ளே
ஈவனாக வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ ஃபஸ்ட் இயரில் வந்து 60 சென்டிமீட்டர், இது வந்து 70, இது 80, 3 இயர்ஸில், 4 இயர்ஸில் வந்து 90, 5th 100. இந்த மாதிரி எஸ்டிமேட் பண்ணலாம். நெக்ஸ்ட், பேஸ்ட் ஆன் ட்ரெண்ட் அப்சர்வ்ட் இன் த டேபிள் ரைட் யுவர் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் த ஹைட்ஸ் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃபார் ஏஜஸ் 5 to 19 இந்த இயர் 2029. 2029க்கு வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்து ஹைட் வந்து எஸ்டிமேட் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு இயருமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால அப்போ இந்த 107.1 விட அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து 109.2ன்னு எடுத்துக்கலாம். இங்கே வந்து 108.9 எடுத்துக்கலாம். அதே 19 வரைக்கும் எஸ்டிமேட் பண்ணணும். எனி ஹைட் வந்து எடுத்துக்கலாம், பட் ஈவனாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரியே நீங்கள் வெயிட் கொண்டான டேட்டாவும் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கறதுக்கு வந்து லைக் பண்ணலாம். மற்ற கண்ட்ரீஸ்லேயும் இதே பேட்டர்ன் தான் இருக்குமா, அதுவும் இன்ட்ரெஸ்டடாக திங்க் பண்ண தோணும். கொஞ்சம் சென்ச்சுரிஸ்க்கு முன்னாடி வந்து ஹியூமன்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாங்களா அப்படின்னு நமக்கு வந்து ஆச்சரியப்பட தோணும். சில கண்ட்ரீஸில் இருக்க பீப்புள் வந்து மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களோட டாலராக இருப்பாங்களா அப்படின்னு நினைக்க தோணும். The following visualizations show the change in average heights of 19-year-old boys and girls of the different countries from 1989 to 2019. How is the graph organized? What information is presented? What do you find interesting? ஸோ இப்போ இந்த கிராஃபை பார்த்து நீங்கள் வந்து எப்படி கிராஃப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, இதில் என்ன இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். கிராஃபில் வந்துட்டு 19 years old பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் வந்து ஆவரேஜ் ஹைட்டு கொடுத்துருக்குறாங்க. 1989 2019 வரைக்கும் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ரெட் கலர் கிராஸ் வந்து 1989 பாய்ஸ், இந்த ப்ளூ கலர் கிராஸ் வந்து 2019 வந்து பாய்ஸ். அதுவே இந்த ரெட் ட்ரையாங்கிள் வந்து 1989 கேர்ள்ஸு, இந்த ப்ளூ ட்ரையாங்கிள் வந்து 2019 வந்து கேர்ள்ஸ். இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கிறாங்க இந்த கிராஃபில். இங்கே ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் கொடுத்துருக்குறாங்க. வந்து ஹைட் இன் சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. Notice that the vertical line starts from 145 centimeter. 145 centimeterலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. This helps give a closer look at the heights. Every 10 டிஃப்ரென்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. The scale வந்து 1 unit equal to 10 centimeter. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவே எடுத்துக்கலாம். இந்தியாவில் வந்து பாய்ஸோட ஹைட்டு 1989, ஸோ இங்கேருந்து மெஷர் பண்ணணும். பாய்ஸோட ஹைட் 2019 வந்து இந்த ஹைட்டு. கேர்ள்ஸ் வந்து 1989 வந்து இவ்வளோ ஹைட்டு, 2019 வந்து இவ்வளோ ஹைட் இருக்கிறாங்க. தட் இஸ் 155. இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணணும். ஆனால் எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே வந்து 1989 விட 2019 வந்து ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்போது இயர்ஸ் ஆக ஆக ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இன் ஜென்ரல். அப்புறம் நிறைய கண்ட்ரீஸில் ஒரு கண்ட்ரியை விட இன்னொரு கண்ட்ரியில் பீப்புள் வந்து டாலராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ண முடியுது. எ மீன் டெசிஷன், இது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பெர்ஹாப்ஸ் யூஸிங் த ஆவரேஜ் ஹைட் ஆஃப் த ஃபேமிலி டு மேக் த டோர் வாஸ் நாட் எ குட் ஐடியா. இப்போ ஃபேமிலியில் வந்து ஆவரேஜ் ஹைட் எடுத்து டோர் வந்து நம்ம மேக் பண்ணோம் அப்படின்னா அது டாலரான பர்சன் வந்து உள்ளே வர முடியாது. ஸோ இங்கே வந்து மீன் அப்ளை பண்ண முடியாது. அதுதான் மீன் டெசிஷன் கொடுத்துருக்குறாங்க. லுக் அட் திஸ் பிக்சர் ஆஃப் த கரண்ட் வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் அண்ட் ஷார்ட்டஸ்ட் ஹியூமன்ஸ் டுகெதர். எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் இருக்கிறதுனால அதுலேயும் வந்து ஆவரேஜ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இது வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஃபிகர் இட் அவுட் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.